ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் மில்க் பிக்கீஸில் அல்வா தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் 2 பேக்கெட் மில்க் பிக்கீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா பிரித்து வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த ஸ்வீட்டை வந்து நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். யாராவது கெஸ்ட் வராங்க, இல்லை குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம உடனே ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் பால் ஊற்றிட்டு நம்ம பிரித்து வச்சுருக்க பிஸ்கெட் எல்லாமே அதில் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு விஸ்கு இல்லைனா ஒரு கரண்டி இது மாதிரி வச்சு சுத்தமாக கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு நான் வந்து முந்திரியை வறுத்து எடுத்துக்க போகிறேன். நான் முந்திரி மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேறு ஏதாவது நட்ஸ் இருந்தால் கூட அதில் போட்டு வறுத்துக்கலாம். முந்திரி வந்து சூப்பராக இருக்குன்றதுனால நான் அது மட்டும்தான் போடுறேன். ஸோ அதனால் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் நம்ம கரைச்சி வச்சுருக்க பிஸ்கெட் இருக்கு இல்லையா, அதையும் ஊற்றி பிஸ்கட்டை ஊற்றின உடனே நல்லா கட்டி இல்லாமல் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா அது ஊற்றின உடனே கொஞ்சம் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. ஸோ 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே அது கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அந்தளவு சுகர் நீங்கள் போட்டுக்கலாம். சுகர் போட்டதுக்கப்புறமா நமக்கு திரும்பவும் அது மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம என்ன பண்ணோம், கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். சுகர் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி அல்வா வந்து திரும்ப கட்டியாக ஆரம்பிக்கும். பாருங்கள், சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி இலகி வருது இல்லையா, அது திரும்பவும் கட்டியாக ஆரம்பிக்கும். அதனால் கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கணும். ஸோ இந்தளவு கட்டியானதும் அதில் இன்னும் கொஞ்சமாக நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அல்வா வந்து பேனில் ஒட்டாமல் வருது இல்லையா, அதுதான் அல்வாக்கான கரெக்டான ஸ்டேஜு. ஸோ இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச முந்திரியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், முந்திரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட வந்து நமக்கு அல்வா வந்து ஒட்டவே இல்லை. இதுதான் சூப்பரான பதங்க. இப்போ நான் ஒரு பிளேட்டில் வைக்கிறேன். நம்மளோட பிஸ்கெட் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பா.